1962ஆம் ஆண்டிற்கு பிறகு நாட்டில் ஒரு அரசு மூன்றாவது முறையாக தொடர்ந்து அமைய உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 296 தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய செயலாளர் ஜே.பி. நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தொடர்ச்சியாக மூன்றாவதாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வைத்ததற்காக நாட்டு மக்களுக்கு தான் கடமைப்பட்டுள்ளதாகவும், நாட்டு மக்களுக்கு உழைக்க வேண்டும் எனும் உத்வேகத்தை தேர்தல் வெற்றி கொடுத்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மோடியின் திட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்த அவர், 2019ஆம் ஆண்டில் பாஜக மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை 2024இல் காப்பாற்றி உள்ளோம் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், 1962ற்கு பிறகு நாட்டில் ஒரு அரசு மூன்றாவது முறையாக தொடர்ந்து அமைய உள்ளது என்று கூறினார். மேலும், எனது தாயை இழந்த பிறகுதான் எதிர்கொண்ட முதல் தேர்தல் இது என்றும் கூறினார்.